இப்படியான ஒரு இடத்துக்கு வராமல் இலங்கையில் யாரும் பிறக்கவும் முடியாது, வளரவும் முடியாது. இது யாழ்ப்பாணத்தில் எடுக்கப்பட்ட காணொளி. வணக்க மக்களே, நீண்ட நாட்களாக எமது தளத்தினூடாக இந்த காணொளியும் வெளிவரவில்லை. காரணம், எமது ஊரிலே ஒரு முக்கியமான ஒரு பொது வேலை திட்டம் நடந்தது. அங்கே சென்று எனது நேரத்தை அங்கே செலவு செய்ததால் காணொளிகளை எடுக்கவும் முடியவில்லை, அதை பதிவேற்றவும் முடியவில்லை. இந்த காணொளி கூட அந்த வேலை திட்டத்தின் ஒரு அம்சமாகத்தான் இருக்கின்றது. அது சுவாரஸ்யமான ஒரு காணொளியாக இருக்கிற நம்புகின்றேன். அதாவது, ஒரு மிகப்பெரிய மரம் ஒன்றின் வேரை ஜேசிபி இயந்திரத்தை வைத்து சர்வசாதாரணமாக கிளறி அறியக்கூடிய காட்சி. இந்த காட்சி நிறைவு பெற்ற கையோடு நான் குறிப்பிட்ட அந்த வேலை திட்டம் சம்பந்தமான முழு விவரங்களையும் இந்த காணொலியூடாக நான் உங்களுக்கு சொல்ல போகின்றேன். அது என்ன விடயம் என்பதை முழுமையாக கேளுங்கள். இந்த காணொலியானது ஒரு முக்கியமான ஒரு காணொலியாக அமையும். இந்த காணொலியை நீங்கள் பாருங்கள், பார்த்தபின் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எந்த வகையில் இந்த காணொலியானது முக்கியமான காணொலியாக அமைய இருக்கின்றது என்பதை இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்கின்ற போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எனவே தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு பயணிப்போம். இந்த காணொலியின் முக்கியத்துவத்தை கருதி இந்த காணொலியை உங்கள் சமூக வலைத்தளங்களிலும் பகிர்ந்து விடுங்கள். தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு பயணிக்கலாம். பாருங்கள் நண்பர்களே. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது சுதுமலை தாய் சேய் நல சிகிச்சை நிலையத்துக்கு வந்திருக்கின்றேன். இந்த நிலையத்திலே தற்போது அபிவிருத்தி பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதற்காக இந்த நிலையமானது தற்போது சுதுமலை மத்திய சனசமூக நிலையத்துக்கு தற்காலிகமாக இடமாற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையமானது இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 4 கிராம சேவர்கள் பிரிவுகளைச் சேர்ந்த மக்களுக்கு பயனுள்ள ஒரு இடமாக அமைகின்றது. அதாவது சுதுமலை வடக்கு, சுதுமலை தெற்கு, மானிப்பாய் கிழக்கு, மானிப்பாய் தெற்கு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த கர்ப்பவதிகளும் 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளும் இந்த நிலையத்தின் மூலம் பயன்பெறுகின்றார்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பகுதி மக்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிலையமானது தற்போது ஒரு இடவசதி போதாத ஒரு இடமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த 10 ஆண்டுகளிலே இங்கே வரக்கூடியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் தங்களுக்கான இடவசதி இங்கே போதாமல் இருப்பதாக இங்கே கடமையாற்றக்கூடிய வைத்தியர்கள், தாதியர்கள் முறையிட்டார்கள். அதன் அடிப்படையிலே அந்த வேண்டுகோளை ஏற்று நாங்கள் இந்த நிலையத்தை புனரமைப்பு செய்வதற்காக முன் வந்தோம். அதற்காக நிதி திரட்டும் பணியை ஆரம்பித்தோம். இந்த ஊரைச் சேர்ந்த புலம்பெயர்ந்தவர்கள், இந்த ஊரில் வாழும் மக்கள் ஆகியோரிடம் நிதி கேட்டு விண்ணப்பித்த போது அவர்களில் பெரும்பாலானவர்கள் அதற்கு சம்மதித்தார்கள்.
தற்போது அவர்கள் கொடுத்த நிதி உதவியின் அடிப்படையிலே இங்கே பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது இந்த ஏற்கனவே இருந்த இந்த பகுதியிலே புதிதாக ஒரு அறை நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு மறுபகுதியிலே புதிய கட்டிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது மேலதிகமாக அவர்கள் கேட்டதின்படி 2 அறைகள் இங்கே புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. தற்சமயம் இந்த பகுதியிலே 40 விதமான வேலைகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. இன்றைய நாளிலே இங்கே கூரை ஏற்றுவதற்கான மரங்கள் இங்கே கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது தவிர இன்னும் ஏராளமான வேலைகள் இங்கே செய்ய வேண்டியிருக்கின்றன. அதாவது கூரை போட வேண்டும், இந்த பூச்சிகள் பூச வேண்டும், கதவு ஜன்னல் நிலைகள் என்பன வைக்க வேண்டும், நிலம் போட வேண்டும். அது மட்டுமல்லாமல் மின்சார வசதிகள் இணைப்புகள் ஏற்படுத்த வேண்டும். அதே நேரம் நீர்க்குழாய் வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும், வர்ணம் பூச வேண்டும் என இங்கே பல்வேறு வகையான தேவைகள் இன்னும் நிவர்த்தி செய்யப்பட வேண்டியுள்ளது. இதே இங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தற்போது புதிதாக அமையப்பட்டிருக்கக்கூடிய மலசல கூடமாக இருக்கின்றது. எனவே தற்போது 40 விதமான வேலைகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. தொடர்ச்சியாக வேலைகளை செய்வதற்கான நிதி வளம் என்பது பற்றாக்குறையாக இருக்கின்றது. எனவே இந்த காணொளியை பார்க்கக்கூடியவர்கள் எமக்கு உதவி செய்யுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் இங்கே ஒரு ரூபாய் கூட வீணடிக்கப்படாமல் சரியான முறையிலே செலவு செய்யப்படும். அது மட்டுமில்லாமல் இந்த அபிவிருத்தி பணிகள் நிறைவு பெற்ற கையோடு அதற்கான வரவு செலவு கணக்கறிக்கைகள் உரிய முறைப்படி இங்கே பேரப்படுத்தப்படும். எனவே இந்த காணொளியை பார்க்கக்கூடியவர்கள் எமது சுதுமலை தாய் சேய் நல சிகிச்சை நிலையத்துக்கு உங்களான உதவிகளை செய்யுங்கள். ஒரு நாட்டின் எதிர்காலத்துக்கு குழந்தைகளின் ஆரோக்கியமான வாழ்வுதான் முக்கியம் என சொல்வார்கள். அவ்வாறான ஒரு பணியை செய்யக்கூடிய கர்ப்பவதிகளுக்கும் பாலூட்டும் தாய்மாருக்கும் குழந்தைகளுக்கும் மிக சிறந்த சேவையை செய்யக்கூடிய 4 கிராம சேவர்கள் பிரிவுகளுக்கான சேவையை செய்யக்கூடிய இந்த நிலையமானது பொது பொலிவு பெற்று மக்கள் பயன்பாட்டுக்கு மிக விரைவில் வருவதற்காக தயவு செய்து ஒத்துழையுங்கள். உங்கள் நிதி அன்பளிப்புகளை வழங்குங்கள். வருடத்திலே 100கணக்கானோர் பயன்பெறக்கூடிய இந்த நிலையம் மிக விரைவிலே புதுப்பொலிவு பெற உங்களாலான உதவிகளை செய்யுங்கள். அன்பர்களே, நீங்கள் நமக்கு நிதி உதவி செய்வதாக இருந்தால் சுதுமலை மத்திய சனசம நிலையத்தின் நிர்வாகத்தின் கீழ் தான் இந்த நிலையம் இயங்குகின்றது. எனவே அந்த மத்திய சனசம நிலையத்தின் கணக்கிலக்கத்தை இங்கே கொடுக்கின்றோம். அதற்கு உங்களுடைய அன்பளிப்புகளை வழங்குங்கள். அவ்வாறு வழங்க தவறும் பட்சத்திலே நீங்கள் அதாவது அந்த கணக்கினூடாக நீங்கள் வழங்குவதற்கு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால், உங்கள் உறவுகள் சுதுமலையில் யாராவது இருந்தால் அவர்கள் மூலம் தொடர்பு கொண்டு இந்த நிலையத்தை வந்து நேரே பார்த்து இங்குள்ள நிலைமைகளை அவதானித்து நேரடியாகவும் பணத்தை கையளிக்கலாம். நீங்கள் கையளிக்கக்கூடிய அனைத்து பணத்தையும் உரிய முறையிலே மிக சிக்கனமாக செலவு செய்து மிக விரைவிலே கணக்கறிக்கைகளை வழங்குவோம். தயவு செய்து இது ஒரு முக்கியமான விடயம். தயவு செய்து இந்த விடயத்துக்கு நீங்கள் உதவ வேண்டும் என அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றோம். இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். நான் சுதுமலை மத்திய சனசம நிலையத்தின் செயலாளர் தினேஷ் சங்கர். உங்களுடைய கருத்துக்களையும் அபிப்பிராயங்களையும் எங்களுக்கு சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியிலே உங்களோடு சந்திக்கலாம். அதாவது இந்த நிலையமானது புதுப்பொலிவு பெறுவதற்கு நீங்கள் உதவுங்கள். புதுப்பொலிவு பெற்ற கையோடு அந்த புதுப்பொலிவு பெற்ற அந்த நிலையத்தை மீண்டும் உங்களுக்காக காட்சிப்படுத்துவோம். நன்றி. இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.